11வது கேள்வி. காட்டப்பட்ட உருவானது O என்ற புள்ளியில் தென்படும் இரண்டு ஒருதள விசைகளை பருமனிலும் திசைகளிலும் காட்டுகிறது. படம் வந்து இரண்டு விசைகள் பருமன் திசையில் காட்டுகிறது சொல்லப்பட்டிருக்காங்க. இவ்விரு விசைகளுக்கும் மேலதிகமாக தொழிற்படும் F1, F2 எனும் இரு விசைகள் இவற்றின் விளையுளின் பருமனை மாற்றாது திசையை மட்டும் புறமாற்றக்கூடியதெனில் F1, F2 ஆக அமையக்கூடியன. இந்த கேள்வியில இப்ப நாங்க இந்த கேள்வியில பொறுத்தவரையில நாங்க என்ன கேட்க வராங்க என்றால், தரப்பட்ட ரெண்டு விசைகள் இருக்கானே, இந்த ரெண்டு விசையிலையும் விளையுள் நாங்க தெரியும் பருமன் திசையில குறிப்பிட்டபடியால விளையுள் காரணம்டாக்க விசை இணைகலத்தை நாங்க உருவாக்கணும். அப்ப முதலாவது விசையானே அதுக்கு சமாந்தரமாக இங்கிருந்து நாங்க கீறினால் அதாவது இங்கிருந்து, அதாவது ரெண்டாவது விசை முடிவிலிருந்து நான் கீறினேன், ஒரு இணைகலத்தை நான் அமைக்க போறேன். அதுபோல இந்த ரெண்டாவது பக்கத்துக்குரிய இணைகலத்தை நான் கீறினால் ரைட், பாருங்க வந்து மூளை விட்டோம், ரெண்டு இணைகலத்துடைய பக்கங்கள் நான் கீறிட்டேன். அப்ப எதிர்பக்கங்கள் கீறியாச்சு. சரி, அப்ப இந்த இரண்டிலையும் அதாவது நான் உருவாக்கிய விசை இணைகலத்தின் விளைவுல பார்த்தீங்கன்றால் அது இதுவாக இருக்கும். அதாவது ரைட்டா, இதான் விளைவுள். மூளை விட்டம் டயகோனல் வந்து ரிசல்டனாக வரப்போகுது. அப்ப நீங்க பாருங்க, மூளை விட்டம் தான் இந்த ஆர். அதுக்கு நான் வேணுமென்றால் R1 என்று ஏதாவது போடுறேன். R1 இருக்குமே. அந்த R1 தான் தரப்பட்ட இரண்டு விசைகளிலும் விளையுள். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும், R1 வந்து 0ல இருந்து 3,4 அதாவது 3,4 எனப்படும் ஆள்கூறுகளுடைய பகுதியில் தான் அந்த மூளை விட்டு முடியுது. 0,0 உற்பத்தியில் ஆரம்பிச்சு 3,4 3,4 என்ற பகுதியில் தான் முடியுது. இப்ப எங்கள்கிட்ட கேட்ட கேள்விப்படி விளையுளின் பருமன் மாறாது, திசை மட்டும் புறமாற்றப்படக்கூடியது. அப்போ திசை டிரெக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகணும், எதிர் திசையாக மாறணும், பருமன் மாறக்கூடாமல் இருக்கணும். அப்ப நாங்க எக்ஸ்ட்ராவாக இந்த ரெண்டு விசைகள் F1, F2 அந்த ரெண்டையும் நாங்க சேர்க்கும் போது புதிய விளையுள் R2 ஆனது, அதாவது வரக்கூடிய புதிய விளையுள் வந்து 0,0 அதாவது உற்பத்தியில இருந்து -3, -4 எனப்படும் ரெண்டு பகுதிக்குள், அதாவது ரெண்டு -4 எனப்படும் ஆளுகூறுல வந்து அது முடியணும். ரைட்டா, நாங்கள் அதையே நாங்கள் நீட்டினோம்டா பாருங்க, நீட்டினோம்னா இப்படி வந்து முடியணும், எதிர் திசையில வந்து முடியணும். ரைட், ஸோ நாங்கள் 3னாக்க -3க்கும் இங்கே நீட்டினண்டா இங்கே வரணும், சாரி -4 இங்கே -4 வரணும். இந்த பகுதியில் நீட்டினண்டா அது -3 இருக்கணும். சரி, அப்ப புதிய விளையுள் R2 ஆனது அதாவது R2 தான் புதிய விளையுள். ஸோ புதிய விளையுளானது உற்பத்தியிலிருந்து ஆரம்பித்து -3 -4 எனப்படும் ஆளுகூறுகள் முடியணும். அப்ப இந்த புள்ளியில் ஆளுகூறு வந்து -3யும் -4 இருக்கணும். இப்ப நாங்க கூறியது போல 3,4 அப்ப அதாவது R2 ஆனது -3, -4 அமையணும்னு சொன்னோம். இப்போ இந்த கேள்வி பாருங்க, இதுல சொல்லி இவ்விரு விசைகளுக்கும் மேலதிகமாக சொல்லப்படும் F1, F2 எனும் இரு விசைகள் இவற்றின் விளையுளின் பருமனை மாற்றாது திசை மட்டும் புறமாற்றக்கூடியதெனில். அப்ப இதுல இருந்து இவங்க கூற வராங்க, இந்த R2 என்பது என்னென்றால் ஆல்ரெடி தரப்பட்ட முதலாவது விசை, இந்த இரண்டாவது விசை, புதிதாக நான் சேர்க்க போற இந்த F1, F2, இந்த 4 விசையிலையும் விளையுள் தான் R2. ரைட், அந்த 4 விளையும் தான் R2. இப்போ கூறப்பட்ட இந்த களத்திலிருந்து இவற்றின் விளைவுகளை புறமாற்றக்கூடியது என்று சொல்லியிருக்காங்க. அப்ப நாங்க எல்லா 4 விசையும் சேர்ந்துதான்
இந்த R2 உருவாக்குதுன்னு நாங்க எடுக்கணும். இன்னும் அதான் சொல்ல வராங்க. அப்ப நாங்க அப்படி பார்க்கிற நேரத்துல வந்து அப்ப நாங்க இந்த விஷயங்கள் சேர்ந்த உடனே F1 F2 சேர்ந்த உடனே R2ல ஒரு R2 ஒன்று விசையை உருவாக்கும், விளைவுகளை உருவாக்கும். அந்த விளைவுகளின் x அளவுரு y அளவுரு -4 ஆகவும் x அளவுரு -3 ஆகவும் இருக்கும். ரைட்டா? -4 ஆகவும் -3 ஆகவும் இருக்கும். இப்ப நாங்க R1 ஆரம்பத்தில் உள்ள விலையில பார்த்தென்றால் 3,4 தானே வரப்போறது. அப்ப அந்த 3,4 வந்து நாங்க ஆல்ரெடி உள்ள இந்த 1வது, 2வது விசையாலையும் உருவாக்குறதுக்கு இயலும். அதல்லாம எக்ஸ் அச்சில் எக்ஸ் திசையில ஒரு 3 நியூட்டன் விசையையும் கொடுத்து y திசையில் ஒரு 4 நியூட்டன் விசையும் கொடுத்தோம் என்றாலும் அந்த 2 விசையினாலையும் இந்த விளைவுகளை உருவாக்குறதுக்கு இயலும். சரியா? அப்ப எங்களுக்கு ஒரு 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 மூலைவிட்டத்தை கொண்ட ஒரே ஒரு மூலைவிட்டத்துக்கு வந்து பல இணையகங்களை வரையறதுக்கு இயலும். சரி? அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த 3ஆலையும் 4ஆலையும் எங்களுக்கு வந்து இந்த விளைவில் R1 உருவாக்குறதுக்கு இயலும். அந்த 3,4. இப்ப நாங்க வந்து இந்த R2 எக்ஸ் ஆளுகிற எக்ஸ் காம்போனன்ட் வந்து 3 ஆகவும் y காம்போனன்ட் -4 தானே. அப்ப நாங்க ஆல்ரெடி எங்களுக்கு இருந்த அப்ப நான் வந்து இப்படி சொல்ல இப்ப நீ சிம்பிள் தான். அப்ப பாருங்க இந்த 3ய -3 ஆக்குறதுக்கு நாங்க F1 யூஸ் பண்றேன்டால் இந்த F1 என்னவா இருக்கணும்? 3 -3 ஆகணும் என்றால் -6 தானே. -6 நியூட்டன் தானே. அதாவது நாங்க இந்த 3ல இருந்து 6 கழிச்சா தான் -6 வர போறோம். அதே போல இந்த F2 எடுத்தென்றால் F2 ஆனது 4ல இருந்து -4 ஆகணும் என்றால் 4ல இருந்து -4 அதாவது -8 நியூட்டன் தேவை. ரைட்டா? ஸோ -8 நியூட்டன் வரும்போது தான் எங்களுக்கு விளைவில் வந்து என்னவா -4 ஆக வரும். இல்லாவிட்டு நான் வேறு விதமாக சொல்றேன்டால் F1 என்ன நாங்க புதுசாக யூஸ் பண்ண போற இந்த விசையோட அதாவது F1 பிளஸ் ஆல்ரெடி உள்ள 3. ஸோ 3யை நாங்க எட் பண்ணினால் விலையில் வரணும் -3 என்று வரணும். இதிலிருந்து நாங்கள் F1 எழுவாய் மற்றும் சப்ஜெக்ட் பண்ணென்றால் F1 சமன் -6 வர போகிறது. அதே போல F2வோட ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 இருக்குது நிலைக்குத்தாக அதை சேர்க்கிற நேரத்தில் -4 வரணும். அப்போ F2 நாங்கள் அடித்தோம் என்றால் -8 நியூட்டன். அப்போ F1 ஆனது -6 நியூட்டன் என்று வரணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? வைத்திசையில் இப்போ 6 வந்து மறை வைத்திசை தானே. F1 மறை வைத்திசை. இப்போ F1 ஆனது மறை எக்ஸ் திசையில் 6 நியூட்டன் என்றும் F1 நான் கருத போகிறது எக்ஸ் திசையில் வருது. ஸோ -x திசையில் 6 நியூட்டன் என்றும் ஒரு -y திசையில் 8 நியூட்டன் என்றும் வரணும். நீங்கள் ஆன்சர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சரில் அப்படி ஒரு வீடியோ ஒன்று இல்லை. சரி, ஆன்சரில் அப்படி ஒரு ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா அதில் அப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று இல்லை. ஸ்கீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கீமில் வந்து 3வது ஆன்சர் தான் கொடுத்திருக்காங்க. 3வது வந்து என்னென்றால் மறை எக்ஸ் திசையில் 3 நியூட்டன் என்றும் இங்கே 4 நியூட்டன் என்றும் சொல்லி. அப்போ அது 3 4 எப்போ வரும் என்றால் உண்மையில 3 4 நியூட்டன் என்றது தொகுதியிட விலையிலாகத்தான் எங்களுக்கு கருதுக்கு இயலும். விளங்கினா? அப்போ 3யும் 4 நியூட்டன் அந்த 2 நியூட்டனும் 3 நியூட்டன் 4 நியூட்டன்ன்றது இந்த R2 என்றால் 4 விசையும் சேர்ந்த பிறகு வரக்கூடிய விலையுள்ள எக்ஸ் ஆளுகூறும் y ஆளுகூறும் தான். F1 F2 மட்டும் உரிய y ஆளுகூறு அல்ல. இல்லைங்களா? F1 F2 அதாவது F1 F2 பெருமதிகள் அல்லது. அப்போ நான் யோசிக்கிறேன் அப்போ MCQ அந்த விடப்படி அதில் சின்ன சேஞ்சஸ்ன்னு வரணும். நீங்கள் அதனால் இந்த இதுக்கு கொடுக்கணும் ஓல் ஆன்சர் தான் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரைட். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இது ஒரு சமநிலை சம்பந்தமான ஒரு கேள்வி உண்டு. அது முக்கியமாக பாருங்க, 3 ஒருதள விசைகளின் கீழ் 3 ஒருதள விசைகளின் தாக்கத்தின் கீழ் உடலொன்று சமநிலையில் உள்ள போவது பின்வரும் கூற்றுக்களை கருதுக என்று ஒரு 3 கூற்றுகள் தந்திருக்காங்க.
மூன்றுக்குமான ஒரு ஆன்சரில் தான் நாங்கள் கொடுக்கணும், சரியான கூற்றை நாங்கள் தெரிவு செய்யணும். இதற்கு முதலாக இதுக்கு விடைக்கு போதும் முன்பு சமநிலை பற்றிய சின்ன ஒரு டீட்டெயில் ஒன்று நாங்களுக்கு தர, சின்ன ஒரு அறிமுகம் உங்களுக்கு தெரியும், சின்ன ஒரு ரிவிஷன் ஒன்று நாங்கள் பார்த்துட்டு போவோம். பொருளொன்று சமநிலையில் இருக்கணும் என்றால் அதுக்கு அடிப்படையான 2 கண்டிஷன்ஸ் இருக்கு, 2 நிபந்தனைகள் இருந்துச்சு. அது பொதுவான நிபந்தனைகள். அது என்னென்றால் எந்த புள்ளி பற்றியும், சரியா, எப்புள்ளி பற்றியும் விசைகளின் திருப்பங்களின் அட்சரகணித கூட்டுத்தொகை 0 வேண்டும். அது முதலாவது கண்டிஷன். முதலாவது திருப்பங்களோட கூட்டுத்தொகை 0 ஆகணும். ரெண்டாவது, முதலாவது புள்ளி பற்றியுமே அல்லது புள்ளி அல்லது அச்சு என்றும் கூறியலும். ரெண்டாவது கண்டிஷன்களுக்கு தெரியும், எந்த ஒரு திசையிலும், ரைட், எந்த திசையிலும் விலையுள் 0 இருக்க வேண்டும். ரைட், தொகுதியிட விலையுள் 0 இருக்க வேண்டும். ரைட், எத்திசை வழியையும் விலையில் 0 இருக்க வேண்டும். இதை நாங்கள் புரியும்படி சொல்றென்றால் டோ சமன் 0 ஆகணும், ஆர் சமன் 0. அதாவது எந்த புள்ளி பற்றியும் அல்லது எந்த அச்சு பற்றியும் டோ முறுக்கம் அல்லது திருப்பங்கள கூட்டுத்தொகை விலையில் திருப்பம் 0 ஆகணும். அடுத்தது விலையில் விசை 0 இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் தான் சமநிலைக்குரிய பொதுவான நிபந்தனைகள், பொதுவான கண்டிஷன்ஸ். இப்ப நாங்க 3 விசைகளின் கீழே சமநிலையா இருக்கணும் என்றால் அந்த 3 விசைகளும் எவ்வாறு தொழிற்படணும் என்றதை நாங்க பார்ப்போம். நாங்க அதுக்கு முதல் இரு விசைகளின் கீழ் சமநிலையை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் பார்த்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுதான் இருக்கும், இருந்தாலும் சின்ன ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு போவோம். இப்போ நாங்கள் பார்ப்போம் இரு விசைகளின் கீழ் பொருளொன்றின் சமநிலை. ஸோ அதுக்கு முதலாவது நாங்கள் ஒரு பொருளை கருதுவோமே. பொருளொன்றில் தொழிற்படக்கூடிய 2 விசைகள் F1 F2. இந்த 2 விசைகளும் தொழிற்பட்டு பொருள் சமநிலையில் இருக்கணும் என்றால் என்ன கண்டிஷன்ஸ்? இப்போ எங்களுக்கு தெரியும் F1 F2 ஆனது கட்டாயம். முதலாவது கண்டிஷன் என்றால் F1 ஆனது பருமனில் சமனாக இருக்கணும். பருமனில் சமன் F1 சமன் F2. ஸோ பருமனில் சமன். அதே நேரம் ஆப்போசிட் டிரெக்ஷன், எதிர் திசையில். ஆகவே கட்டாயம் மைனஸ் திசை மற்றும் மாற்றம், ஆகவே மறைன்னு போட்டுட்டு. ஸோ பருமன் சமன், திசையில எதிர் திசை. அதே நேரம் முக்கியமான விஷயம், 2 பேரும் ஒரே தாக்க கோட்டில் இருக்கணும். நீட்டினோம் என்றால் 2 பேரும் ஒரே வழியில ஒரே தாக்க கோட்டில் இருக்கணும். அந்த 3ம் சட்டிஸ் ஆக இருந்தாக்க, கண்டிஷன் ஓகே என்றால், நிபந்தனைகளை பூர்த்தி செஞ்சால் பொருள் சமநிலையில் இருக்கும். ரைட், பருமனில் சமன், திசையில் எதிர், ஒரே தாக்க கோடு. ஸோ 3 கண்டிஷனும் ஓகேயாக சட்டிஸ் பண்ணாதான், பூர்த்தி செஞ்சாதான் இரு விசைகளின் கீழ் பொருளானது சமநிலையில் இருக்கும். ரைட், சமநிலையில் இருக்கும். இரு விசையின் கீழ் பொருளானது சமநிலையில் இருக்கும். ஒருவேளை பருமனில் சமனாக இருந்து, ரைட், பருமனில் சமனாக இருந்து திசையில் எதிராக இருந்து ஒரே தாக்கக்கோடு இல்லாமல் இருந்தால், என்ன நடக்கும் என்று பார்ப்போம். இப்போ நாங்கள் எடுப்போமே, ஒரு உதாரணத்திற்கு நான் ஒரு நீண்ட ஒரு பலகை மாதிரி ஒரு பொருள், பலகை போல ஒரு பொருள் எடுப்போமே. இங்க நாங்கள் எடுப்போம் விசைகள். நான் சொல்றேன் ஒரு 5 நியூட்டன் விசை கீழ் நோக்கி ஒரு 5 நியூட்டனும், இன்னொரு புள்ளியில 5 நியூட்டன் மேல் நோக்கி. இரண்டும் சமாந்திரம், ஆனால் எதிர் திசை. ஆகையாளுக்கு எதிர் சமாந்திர விசைகள் செல்லும். பாருங்க, இந்த ரெண்டுமே 5 நியூட்டன் பருமனில் சமன், எதிர் திசையில் எதிர். ஆனால் தாக்கக்கோடு ஒன்றல்ல, ஒரே தாக்கக்கோடு அல்ல, வெவ்வேறு தாக்கக்கோடுகள். அப்ப இப்படி இருந்தாக்க இந்த 2 விசைகளும் சேர்ந்து ஒரு விசை இணையை உருவாக்கும். ஸோ விசை இணை என்றால் பாருங்க, இங்க இணையை பொறுத்த வரையில விலையில் விசை 0 தான் இருக்க போகுது. ரைட்டா, விலையில் 0. ஏனென்றாக்க மேல் நோக்கி 5 நியூட்டன், கீழ் நோக்கி 5 நியூட்டன். ஆகவே விலையுள் விசை 0 தான் இருக்கும். ஆனால் விலையுள் 0 இருந்தாலும், ரைட், விலையில் R 0 இருந்தாலும் முறுக்கம் டோ அதாவது திருப்பம் 0 இருக்காது. உங்களுக்கு தெரியும், டோ சண்டா F into R. இந்த 5 தர இங்க தூரம் ஏதோ ஒரு தூரம் இருக்குதானே, அதை நான் ஒரு
2 மீட்டர் உதாரணத்துக்கு எடுக்கிறேன். 2 மீட்டர் உதாரணத்துக்கு 2 மீட்டர். அப்போ டோ சமன் எத்தனை வரும்? 5 × 2 10 10. ஸோ 10 நியூட்டன் மீட்டர் 2 வரும். ஆகவே பூஜ்ஜியமாக இருக்காது. ஆகவே எங்களுக்கு வந்து விலையிலானது இப்போ விலையில் திரும்ப பூஜ்ஜியமாக இல்லாதபடியால் இங்கே ஒரு சமநிலை, அதாவது சமநிலை சாத்தியமில்லைன்னு கூறதுக்கு இயலும். ரைட்டா? கட்டாயமாகவே ஒரே தாக்கோடு இருக்க வேண்டும். ரைட். அடுத்து நாங்கள் மூவிசைகளின் கீழ் சமநிலையை பற்றி பார்ப்போம். நான் குயிக்காக நாங்கள் பார்ப்போம். இப்போ எங்களுக்கு இந்த செக்ஷனை வந்து 2 விதமாக ஆராயத்துக்கு இயலும். ஸோ முதலாவது பாருங்க, சமாந்தரமல்லாத 3 விசைகளின் சமநிலை இந்த பகுதியில் உள்ளது. ரெண்டாவது வந்து சமாந்தரமுடைய 3 விசைகளின் சமநிலைக்குரிய பகுதி ரெண்டாவது. இப்படி எங்களுக்கு 2 விதமாக ஆராயத்துக்கு இயலும். ரைட். இப்போ முதலாவது நான் பார்க்கும் சமாந்தரமல்லாத 3 விசைகளின் தாக்கத்தின் கீழ் தொகுதி ஒன்று ஓய்வில் இருக்கணும் என்றால் படத்துல பார்த்த மாதிரி பாருங்க, 3 புள்ளிகளின் தாக்க கோடுகளையும் இணைக்கும் போது அவை ஒரே புள்ளியில் சந்திக்க வேண்டும். அது முக்கியம். 3 விசைகளிடையும் தாக்க கோடுகள் ஒரே புள்ளியில், அது கட்டாயம். அது முதலாவது கண்டிஷன். ரெண்டாவது வந்து 2 விசைகள் பாருங்க, 2 விசைகளின் விலையுள், இப்போ நாங்கள் பாருங்க இது ஒரே புள்ளியில் சந்திச்சது. இப்போ 2 விசைகளோட விலையுள் ஏதாவது 2 விசைகள் நாங்கள் எடுப்போமே, F1 F2 வந்து F1 F2 ரெண்டுடையும் விலையுள்ள நாங்கள் கீறணும் என்றால் நாங்கள் சமாந்தரமாக ஒரு விசை இணைகளை மட்டும் கீறி பார்க்கணும். நான் இப்போ டிரெக்டாகவே நான் சொல்கிறேன், இந்த ரெண்டுடையும் விலையுள் அது நான் எடுப்போமே R2, அந்த 2 F1 F2 விலையுளானது F3 மூன்றாவது விசைக்கு சரியா F3க்கு பருமனில் சமனாகவும் திசையில் எதிராகவும் இருக்க வேண்டும். திசையில் எதிராகவும் ஒரே தாக்க கோடிலும் இருக்க வேண்டும். அது F3 ஆனது -R சமனாக இருக்கணும். இந்த F1ஐயும் F2ஐயும் விலையுளாக கருதும் போது பாருங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே தானாகவே வந்து ஒரு விசையாக ஒருங்கிடும். மேலும் மொத்தமாக தொகுதியில இந்த F3யும் இந்த R மட்டும் உள்ளதாக எங்களுக்கு கருத்துக்கு இயலும். அதாவது 2 விசைகளின் சமநிலைக்கு கீழே எங்களுக்கு இதை கொண்டு வரதுக்கு இயலும். பாருங்க, கூறியது போல மூவிசைகளின் சமநிலைக்கு என்னென்றால் முதலாவது கண்டிஷன் வந்து ஒரே புள்ளி, சேம் பாயிண்ட், புள்ளி ஒன்று சமனாக இருக்கணும், ஒரே புள்ளியில் 3 விசைகளும் சந்திக்கணும். ரெண்டாவது வந்து ஒரே புள்ளி. ரெண்டாவது கண்டிஷன் வந்து 2 விசைகளின் விளைவிலானது ரைட் மூன்றாவது விசைக்கு பருமனில் சமனாகவும் திசையில் எதிராகவும் ஒரே தாக்க கோட்டிலும் இருக்க வேண்டும். அடுத்த மூன்றாவது முக்கியமான விஷயம், 3 விசைகளையும் சேர்த்து நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் வரைஞ்சோம் என்றால் விசை முக்கோணி ஒன்ற ஃபோர்ஸ் ட்ரையாங்கிள் நான் சொல்வோம், விசை முக்கோணி ஒன்ற அந்த 3 சேர்ந்து உருவாக்க வேண்டும். ரைட், விசை முக்கோணி ஒன்ற உருவாக்கணும். ஸோ விசை முக்கோணி என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இருந்தாலும் கொஞ்சம் சொல்றேன். பாருங்க, நான் குறிப்பிட்டது போல F1 முதலில் நாங்கள் வரைஞ்சி நாங்கள் பருமனும் திசையிலும் வந்து நாங்கள் வரைந்து பிறகு F2 வரைஞ்சி மூன்றாவது F3 நாங்கள் வரைஞ்சோம் என்றால், அதாவது நாங்கள் காவி கூட்டல் முறைப்படி நாங்கள் மூன்று விசைகளையும் வகை குறிக்கும் போது எங்கே நாங்கள் ஆரம்பித்தோமோ அங்கே வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு நான் சொல்லுவோம் விசை முக்கோணி. ஸோ விசை முக்கோணியை பூர்த்தி செஞ்சென்றால் இங்கே விளையுள் வந்து 0வாக இருக்கும், 0மாக இருக்கும். ஸோ காவி கூட்டல் முறைப்படி ஒரு சுழற்சி இருந்துட்டாக்க எங்கே ஆரம்பிச்சோம் அங்கே முடிஞ்சுட்டாக்க விளையுள் வந்து 0மாக இருக்கும். அடுத்து நான் பார்ப்போம், ரெண்டாவது விஷயமா பார்ப்போம், சமாந்தரமல்லாத 3 விசைகளின் விளையுள். இப்போ இதே வந்து நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து அதாவது இப்போ இங்கே விசை முக்கோணி என்ற ஒரு கான்செப்ட் இங்கே எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இயலாது. என்னடாக்க 3 அந்த ஒரு புள்ளியில் சந்திக்காது. சரியா, சமாந்தரமான 3 விசைகள் என்றாக்க ஒரு புள்ளியில் சந்திக்காது. அதே போல விசை முக்கோணியை இது உருவாக்காது. இருந்தாலும் ரெண்டாவது கண்டிஷன், அதாவது F3 - R தானே, அந்த கண்டிஷனுக்கு சரிசாகும், எங்களுக்கு இணங்கும். இப்ப இந்த F1டையும் F2டையும் விலையுள்ளாக நாங்கள் R கருதினால் அந்த R F3க்கு பருமனில் சமனாகவும் திசையில் எதிராகவும் ஒரே தாக்க கோட்டிலும் இருக்க வேண்டும். F3 ஆனது -Rக்கு சமனாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து சமாந்தரத்துக்கும் தான், சமாந்தரமல்லாத 3 விசைகளுக்கும் இந்த கண்டிஷன், இந்த நிபந்தனையானது கட்டாயம் பூர்த்தி செஞ்சப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு ஓய்வு சமநிலை பற்றி எங்களுக்கு பேச இயலும்.
ரைட். இந்த ஐடியாவில் நாங்கள் மைண்டில் வச்சுட்டு எங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு நாங்கள் திரும்ப வருவோம். பாருங்கோ, இது தொடர்பான பின்வரும் கூட்டுக்களை கருதுக. ஏ, இவ்விசைகள் தொழிற்படும் தளத்திலுள்ள எப்புள்ளி பற்றியும் இவ்விசைகளின் திருப்பங்களின் அச்சர அணித கூட்டுத்தொகை 0 ஆகும். ஸோ இது சரியான கண்டிஷன். 2 விஷயம் மட்டுமல்ல, 3 அல்ல, ஒரு எத்தனை இருந்தாலும் இது கட்டாயம் பூர்த்தி செய்யணும். இவ்விசைகளின் தாக்கக்கோடுகள் ஒரே புள்ளியில் சந்திக்க வேண்டும். இது 3 சமாந்தரமல்லாத விசைகளுக்குத்தான் இது உண்மை. ரைட். 3 சமாந்தரமல்லாத விசைகளுக்குத்தான் ஒரு புள்ளியில கட்டாயம் சந்திக்கணும். ஆனால் 3 சமாந்தர விசைகளின் விளைவுன்னு பார்க்கும்போது இது கட்டாயம் இல்லை. பாருங்க, கேள்வியிலும் பொதுவாக 3 ஒருதள விசைகள் என்று தான் குறிப்பிட்டாங்க. சமாந்தரமாக இருக்கலாம், சமாந்தரமாக இல்லாமல் இருக்கலாம். ஆகவே பி கூற்று தவறானது, பிழையான கூற்று, ராங். சி, இவ்விசைகளில் யாதேனும் இரு விசைகளின் விளைவுகளின் பருமனானது 3வது விசையின் பருமனுக்கு சமனாதல் வேண்டும். அது உண்மைதான். நாங்கள் ஆல்ரெடி கூறியது போல இந்த ஆறானது -F3 என்று சொன்னோம் தானே. ஸோ F3 பருமனில் சமனாக கட்டாயம் இருக்கணும். ஆகவே சி கூற்று சரி. ஸோ ஏசி மாத்திரம் உண்மையானது. ஸோ நாங்கள் ஏசி மாத்திரம் உண்மையானது என்றால் ஆன்சர் தேர்ட், 3வது ஆன்சர் வரும். ஆன்சர் 3வது ஆன்சர், தேர்ட் ஆன்சர். ரைட். ஸோ ஏசி மட்டும் உண்மையானது. நான் பார்க்கும் 13வது கேள்வி. இந்த கேள்வி பொறுத்தவரை பாருங்க, PQR என்பன உதைப்பந்து ஒன்றுக்கு வழங்கப்படும் 3 உதைப்புகளை காட்டுகிறது. இம்மூன்று சந்தர்ப்பங்களிலும் பந்தானது ஒரே உயரத்தை அடைகிறது. ஸோ 3 பந்துக்கும் ஒரே ஹைட், ஒரே உயரத்தை அடைகின்றன. வழித்தடையை புறக்கணிக்க. ஸோ இதை வச்சு நாங்கள் கீழே ஒரு 3 கூற்றுகள் தரப்பட்டுருச்சு. அந்த கூற்றுகளுக்கான சரியான விடையை தான் கொடுக்கணும். ஸோ பாருங்க, முதலாவது என்னென்றால் பரப்பு நேரங்கள். பந்தில் 3 டைம் பரப்பு நேரங்கள், டைம் ஆஃப் ஃப்ளைட் சமனண்டு கேட்டிருக்காங்க. 2வது பாருங்க, ஆரம்ப வேகத்தின் நிலைக்குத்து கூறு எல்லா சந்தர்ப்பங்களும் சமனானது என்று 2வதாகவும், ஆரம்ப வேகத்தின் கிடைக்கூறானது சந்தர்ப்பமாறிற்கு உயர்வானது என்று 3வது கூற்றாக, சி கூற்றாகவும் தரப்பட்டிருச்சு. அப்ப இந்த கேள்விக்கு நாங்கள் ஆன்சர் பண்ண முதல் உயரங்கள் சமனாக இருந்தால் என்ன நடக்கும் என்றதை நான் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அது பிறகு நான் இந்த கேள்விக்கு நாங்கள் ஆன்சர் வருவோம். இப்போ நாங்கள் பார்ப்போம், ஒரு பொருள் ஒன்று யூ வேகத்துடன் அறியப்படுகிறது என்று ஒரு சிச்சுவேஷன் பார்ப்போம். ஸோ யூ வேகத்துடன் அறியப்பட்டால் அதோட கிடைக்கூறு யூ எக்ஸ் ஆகவும் நிலைக்குத்து கூறு யூ ஒய் ஆகவும் இருக்குன்னு நாங்கள் எடுப்போம். வேலை தெரியும், யூ எக்ஸ் யூ கொஸ் தீட்டாவுக்கு சமன், யூ ஒய் யூ சைன் தீட்டாவுக்கு சமனாக வரப்போகிறது. கிடைக்கூறு எப்போது மாறாமல் இருக்கும். நிலைக்குத்து கூறானது குறைந்து குறைந்து அதிக புள்ளியில 0 ஆகும். சரி. ஆனால் கிடைக்கூறு எப்போதும் யூ கொஸ் தீட்டா தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரைட். ஸோ யூஎக்ஸ் ஆனது எப்போதுமே யூ கொஸ் தீட்டா, அதில் எந்த சேஞ்சும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் யூஒய் ஆனது குறைந்து போகும். ஆரம்பத்தில், அதாவது இது வேகத்தின் நிலைக்குத்து கூறு குறைந்து செல்லும். ஆரம்பத்தில் யூஒய் ஆனது யூ சைன் தீட்டாவுக்கு சமனாக வரும். சரி. ரைட். இப்போ நாங்கள் நிலைக்குத்தாக v வர்க்கம் சமன் u வர்க்கம் + 2as போட்டு பார்ப்போம். நாங்கள் நிலைக்குத்தாக v² = u² + 2as ஆரம்ப புள்ளியிலிருந்து அதிக புள்ளி வரை காட்டிலும் நாங்கள் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ v வர்க்கம் சமன் u வர்க்கம் + 2as. v வர்க்கம் இறுதி வேகம் 0 போகிறது. ஆரம்ப வேகம் uy-இன் வர்க்கமாக வரும். 2as -2, அதாவது 2a மறையாக போகுதாகவே 2gh கேபிட்டல் h என்று எங்களுக்கு போட இயலும். அப்போ இதிலிருந்து ஒரு முடிவாக எடுக்கிறென்றால் uy வர்க்கம் சமனாகும் 2gh சமனாக வரும். uy வர்க்கம் சமன் 2gh. ரைட். இப்போ இந்த முடிவை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல் நான் இந்த ஈக்குவேஷன் போட்டது h உயரத்துக்கான ஈக்குவேஷன், ஆரம்ப நிலைக்குத்து சமன்பாடு போட்டேன். இப்போ நாங்கள் அதே நிலைக்குத்தாக ஆரம்ப புள்ளியிலிருந்து அதிக புள்ளி வரை v சமன் u + at போடுவோமே.
போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. v சமன் u plus at. ரைட், நான் கொஞ்சம் எதுக்கும் ரெண்டையும் போட்டு பார்க்குறேன். என்னடால ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, பார்த்துக்கோங்க. அப்போ இறுதி வேகம் எங்களுக்கு தெரியும் 0, ஆரம்ப வேகம் uy at, அதாவது மைனஸ் gt. இப்போதைக்கு நான் அது t என்றாக்க t/2 வரும். முழு நேரத்துக்கு t என்றாக்க t/2 வரும், கேபிட்டல் t/2 வரும். ரைட். ஸோ இதில் இருந்து எங்களுக்கு டீயை எழுவாய் மாற்றம் செஞ்சென்றால், டீயை நாங்கள் எழுவாய் மாற்றம் செஞ்சோம் என்றால் டி கேபிட்டல் டி பரப்பு நேரம். ஸோ பரப்பு நேரம் டி என்றாக்க இங்கிருந்து இங்கேக்கான நேரமானது t/2 வரும். சரி, அது ஒரு புள்ளிக்கான நேரம் t சமன் t/2 கேபிட்டல் t/2 வரும். இப்போ இதிலிருந்து நாங்கள் எழுவாய் மாற்றம் செய்த நேரத்தில் எங்களுக்கு தெரியுமா gt இங்கே வரும். ஆகவே uy என்று வரும். ஆகவே 2uy இன் கீழ் ஸோ டி எடுத்துட்டாக்க 2uy இன் கீழ் g என்று வரும். 2uy இன் கீழ் g. இப்போ இந்த விஷயங்களுக்கு நான் ஒரு இந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சு எங்களுக்கு ஒரு சின்ன, அதாவது தரப்பட்ட கேள்விக்கு எங்களுக்கு ஒரு ஆராயத்துக்கு ஏலும், கேள்வியை பற்றி நாங்கள் பார்க்கறதுக்கு ஏலும். ரைட். இப்போ இதில் வந்து uy பாருங்க, இந்த ஈக்குவேஷன் uy வந்து 2gh, இங்கே t சமன் 2uy இன் கீழ் h என்று வரும். சரி, ரைட். இப்போ நாங்கள் அப்படியே கேட்ட கேள்விக்கு வருவோம். ஸோ முதலாவது சொன்னது பாருங்க, இம்மூன்று சந்தர்ப்பங்களிலும் பந்தினது பரப்பு நேரங்கள் சமமானவை. பி கூற்று வந்து ஆரம்ப வேகத்தின் நிலைக்குத்து கூறு எல்லா சந்தர்ப்பங்களிலும் சமனானது. அப்ப எங்களுக்கு தெரியும் உயரம் வந்து ஒரே உயரம், அதாவது h ஆனது ஒரு மாறிலி தானே. அப்ப இந்த ஹைட் வந்து மூன்று சந்தர்ப்பங்களையும் கேபிட்டல் h ஒரு மாறிலி, உயரம் ஒரு மாறிலி. அப்போ உயரம் மாறிலி என்றால் நாங்கள் எடுத்து இந்த சமன்பாட்டின்படி பாருங்க, u வர்க்கமானது 2gh. ஸோ இங்க வந்து உயரம் கேபிட்டல் h ஒரு மாறிலி, கான்ஸ்டன்ட். ஸோ h ஆனது மாறிலியாக உள்ள போது uy-யும் மாறிலி தானே. uy ஒரு மாறிலி, h மாறாவிட்டால் uy மாறாது. ஆகவே h மாறாத போது ஒரே உயரம் என்றபடியால uy நிலைக்குத்து வேகமானது கூறு வந்து மாறாமல் போகுது. அதே போல இந்த கேபிட்டல் டி சமன்பாடை பாருங்க, uy மாறாத போது கேபிட்டல் டி பரப்பு நேரம் t ஆனது கேபிட்டல் டி மாறாது இருக்கும். t ஆனது மாறாது இருக்கும். ஆகவே எங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, கூற்றுக்கள் பார்த்தென்றால் ஏயும் பியும் சரியாக வரப்போகுது. ரைட், ஏயும் பியும் சமனாக வரும். இப்போ நாங்கள் சியை தான் பார்க்கணும். சரியான ஏ பாருங்க, ஏன்னு கேட்டிருந்தால் மூன்று சந்தர்ப்பங்களிலும் பரப்பு நேரம் டி சமனாகும். ஆகவே ஏ கரெக்ட். நிலைக்குத்து கூறு சமனாகும். அடுத்தது கூற்று சியை பற்றி பார்க்கிறென்றால் ஆரம்ப வேகத்தின் கிடைக்கூறானது சந்தர்ப்பம் 6ற்கு உயர்வானது. இப்போ இதில் பாருங்க, இப்போ எங்களுக்கு 3 PQR மூன்றையும் ஒப்பிடும்போது கிடைவீச்சு ரேஞ்ச் கேபிட்டல் ஆர் அது யாருக்கு கூடன்னு பார்க்கணும். கேபிட்டல் ஆர் வந்து ரேஞ்ச் வந்து வீச்சு கிடைவீச்சு வந்து பெரியது யாருக்குண்டாக்கா ஆறுக்கு பெரியது. கிடைவீச்சு வந்து 6க்கு உயர்வாக இருக்குது. சரி, இப்போ எங்களுக்கு நாங்கள் கிடை இயக்கத்திற்கான சமன்பாடுகள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும், நாங்கள் கிடை இயக்கத்திற்கு எரியத்தில் கிடை இயக்கம் என்றால் எங்களுக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் காணப்பட போகிறது. எஸ் சமன் யூடி யூஎக்ஸ்டி கேபிட்டல் டி, அதாவது எக்ஸ் சமன் யூஎக்ஸ்டி தான் எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு ஏறும். அதாவது இங்கே பாருங்க, டி சமன் 0ல இருந்து டி சமன் 0ல இருந்து டி சமன் டி வரை சென்ற தூரத்துக்கான சமன்பாடு நான் எஸ் சமன் யூடி போட்டென்றால் யூடி ஆறு முதல் கிடை ஆறு முதல் 0 கிடையாது, ஆறு முதல் இருக்க போறல. ஆகவே எஸ் சமன் யூடி தான் வரும். சரி, ஆகவே யூ எக்ஸ் இன்டூ கேபிட்டல் டி. அப்ப நாங்க எஸ் கிடைவீச்சு யாருக்கு கிடைவீச்சு உயர்வாக மேக்சிமமாக இருக்குதோ அதற்குத்தான் கேபிட்டல் யூஎக்ஸும் உயர்வாக இருக்கும். ஏனென்றாக்க டி கேபிட்டல் டி ஒரு மாறிலி தானே. ஸோ மூணுக்கும் கேபிட்டல் டி ஒரு மாறிலி. ஆகவே எதுக்கு எந்த பொருளுக்கு ரேஞ்ச் கிடைவீச்சு உயர்வோ அதுக்கு யூஎக்ஸ் உயர்வு.
ஓகே, சரியா? அப்ப நீங்க பாருங்க, இப்ப இந்த தரவின்படி பாருங்க, வேகத்தின் கிடைக்கூறானது சந்தர்ப்பம் ஆறிற்கு உயர்வானது. அப்ப அதுவும் எங்களுக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும், அது ஒரு நேரடியான ஒரு கேள்வி. நேரடி என்றால் எங்களுக்கு இதிலிருந்து முடிவு போகையிலும். ஸோ ஆருக்கு வந்து கிடைவீச்சு கூட, ஆகவே அதுக்கு ஆரம்ப வேகத்தின் கிடைக்கூறு ux வந்து பெரிதாக இருக்க போகுது. ஸோ சியும் கரெக்ட். ஆகவே ஏபிசி எல்லாம் உண்மையானது. இப்போ இந்த கேள்வியை பொறுத்தவரையில ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் மைண்டுக்கு எடுக்கணும். பொதுவாக நீங்கள் எந்த ஒரு எம்சிக்கும் செய்யும்போது அதிலிருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு போகும், அது முக்கியம். அப்போ இதிலிருந்து எடுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னென்றால், நிலைக்குத்து உயரம் ஹைட் உயரங்கள் சமனாக உள்ள போது, அதாவது ஒரு பொருளுடைய அதியுயரம் சமனாக உள்ள போது நிலைக்குத்து வேகங்கள், அதாவது வேகத்தின் நிலைக்குத்து கூறு சமனாக வரும். அதே நேரம் முக்கியமாக பரப்பு நேரம் சமனாக வரும். கேபிட்டல் டி வந்து சமனாக வரும் இல்லைங்களா? எச் மாறாட்டி வி வையும் மாறாது, யூ வையும் மாறாது. அதே நேரம் பரப்பு நேரமும் வந்து மாறாமல் இருக்க போறது. ரைட்? ஒரு உதாரணத்திற்கு அப்ப நீங்க பார்ப்போம். ஒரு உதாரணமாக ஒரு பொருள் ஒன்று, ஒரு 3 பொருட்களின் இயக்கங்கள் பற்றி நான் பார்ப்போம். ஒரு பொருளானது இப்படி போகுது, ஒரு எரிய பாதை, ஒரு பொருள் எரிய இயக்கம் இப்படி இருக்குதுன்னு எடுப்போம். பி ஆனது இப்படி போறாரு. ரெண்டுலேயும் உயரம் கூடியது பிக்கு தான் உயரம் கூட. சரி, அதே போல சி எடுப்போமே. சி ஆனது இப்படி சென்று இப்படி போகுது. ரைட்? சி. அப்ப எங்களுக்கு ஏபிசி என்று 3 பொருட்களையும் கேபிட்டல் டி பரப்பு நேரங்கள் பார்க்கிறென்றால், எதுக்கு உயரம் கூடையோ அது கூடுதலான நேரம் பறந்துட்டு இருக்கும். அப்போ ஏக்கு பிக்கு தான் உயரம் கூட, ஆகவே டீக்குரிய பரப்பு நேரம் பி ஆனது எல்லாவற்றையும் விட பெரிதாக இருக்க போகுது. அது பிறகு டி ஏ கடைசியாக டிசி. ஏனெனக்கு டிசியில உயரம் குறைவு, ஆகவே டிசி வந்து விரைவாக நிலத்தை வந்து அடைந்துடும். ரைட்? ஸோ டிசியோட பரப்பு நேரம் குறைவாக வரும். டிபி வந்து நீண்ட நேரத்துக்கு நிற்கும். அப்ப எங்களுக்கு வீச்சுகளை வச்சு, கிடை வீச்ச ரேஞ்சை வச்சு, அதாவது ரேஞ்ச் மாறினாலும் பரப்பு நேரம் தங்கியுள்ளது உயரத்தில் தான். ஹைட்டை வச்சு தான் நாங்கள் பரப்பு நேரத்தை நாங்கள் பார்க்க போறது. அதாவது நிலைக்குத்து கூரை வச்சு தான் உயரமானது எங்களுக்கு உயரத்தை பத்தி ஆராயத்துக்கு ஏறும். ஸோ இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு முக்கியமான ஒரு எம்சிக்யூ பாயிண்ட் ஒன்று இது. ரைட்டா? அப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ஹெச் எதுக்கு உயர்வோ அதுக்கு தான் பரப்பு நேர கேபிட்டல் டி ஆனது உயர்வாக இருக்க போகுது. ரைட்? அடுத்தது பாருங்க, 14வது கேள்வி. தனது ஒரு முனையில் பிணைச்சலிடப்பட்ட கதவு ஒன்று கம்பியொன்றின் மூலம் கிடைநிலையில் வைக்கப்பட்டிருப்பதனை ஒரு காட்டுகிறது. அப்ப கதவு ஒன்று படத்துல காட்டிய மாதிரி ஒரு டோர் உண்டு, ஒரு கம்பி ஒன்றால கிடையாக ஹொரிசான்டலி வைக்கப்பட்டிருக்கு. கேள்வியில பூரணமாக இல்லை. உண்மையில் இது என்னென்றால் வந்து விசை முக்கோணியை குறிப்பது எதுதான் வரணும். ஸோ முதலாவது நாங்க பார்க்கும் இதுல என்னென்ன விசைகள் தாக்குது, மொத்தமாக எத்தனை விசைகள் தாக்குது என்றால், நிறை W தாக்க போறது. அது ஆல்ரெடி காட்டியிருக்காங்க, W காட்டியிருக்காங்க. கம்பியில வந்து ஒரு இழுவை டென்ஷன் டி, இழுவை கேபிட்டல் டி வரும். அதே நேரம் ஹெச்ல ஒரு மருதாக்கம், செவ்வன் அல்ல, இங்க ஒரு விளைவில் மருதாக்கம் ஒன்று வரும். ஸோ அதாவது ஒரு மருதாக்கம் உராய்வு அல்லது சிம்பிளா சொன்னா ஒரு தாக்க விசை வந்து அங்க வந்து ஹெச்ல வந்து தொழில்பட போகுது. ரைட்? முதலாவது நாங்க பார்ப்போம் மொத்தமாக 3 விசைகள். 3 விசைகளினதும் தாக்க கோடுகளை நாங்க கருதினால் பாருங்க, இங்க கம்பியில இழுவை டி வரப்போகுது. எங்களுக்கு தெரியும் 3 விசைகளின் டபிள்யூவை கொஞ்சம் நான் நீட்டி எழுதுறேன். டபிள்யூவை கொஞ்சம் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறேன். டபிள்யூ தாக்க கோடு நான் கொஞ்சம் நீட்டுறேன், கொஞ்சம் ஒரு தேவை கருதி நீட்டிட்டேன். அதே போல டீட தாக்க கோடையும் நான் கொஞ்சம் பின்னோக்கி நீட்டுறேன். டீட தாக்க கோடு இப்படி போகும், டபிள்யூ தாக்க கோடு இப்படி போகும். எங்களுக்கு தெரியும் 3 விசைகளின் சமநிலைக்கு 3 விசைகளும் ஒரு புள்ளியினூடாக செல்லணும். 3 ஒரு சேம் பாயிண்ட்டுக்குள்ளால போகணும். அப்ப எச்சில தொழிற்படக்கூடிய மருதாக்கத்தை நான் நீட்டினால் அந்த மருதாக்கம் வந்து இது W எனப்படும் புள்ளியினூடாக கட்டாயம் போகணும். அதாவது W என்றால் இந்த ரெண்டும் சந்திக்கும் புள்ளி, W
டி சந்திக்கும் புள்ளியினூடாக கேபிட்டல் ஆர் வந்து போகணும். ஆகவே மருதாக்கத்தின் திசையானது நான் இங்க காட்டியுள்ள மாதிரி தான் வரப்போகுது. ரைட். இப்ப நாங்க இந்த மூன்றையும் வச்சு விசை முக்கோணி நாங்க வரைஞ்சோம் என்றால், நீங்க பாருங்க டபிள்யூ கீழ் நோக்கி. நான் சிம்பிளான ஒரு ஐடியா சொல்றேன். அது பிறகு நாங்க விடைக்கு போவோம். எங்களுக்கு கீறி காட்டி பாருங்க. முதலாவது டபிள்யூ கீழ் நோக்கி, டபிள்யூவின் முடிவிடத்தில் எங்களுக்கு அதை எழுதலாம், ஆர் எழுதலாம். ஆர் இப்படி வரும். ஆர் முடிகிற நேரத்தில் ரைட், ஆர் முடிகிற இடத்திலிருந்து டி வந்து வரும். இப்படி வரலாம், அல்லது இன்னும் ஒரு வகையில் வரவும் மேலும். எங்களுக்கு தெரியுதானே, நாங்கள் டபிள்யூல ஆரம்பிச்சு ரெண்டாவது நான் ஆர் எழுதினதானே. இப்போ டபிள்யூ பிறகு ஆரை நான் சூஸ் பண்ணாம டபிள்யூ பிறகு நான் டீயை சூஸ் பண்ணி இருந்திருந்தால், இப்போ நான் ஆர்டரை மாற்றி எழுதியிருந்தால் முதலாவது டபிள்யூவை எழுதிட்டு அதன் பிறகு டி எழுதியிருந்தால் டி மேலே போகும். டீட முடிவிடத்தில் முடிஞ்ச பிறகு நான் ஆரை எழுதியிருந்தாக்க இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்திருக்கணும். ரைட். இப்போ நாங்கள் ஆன்சர்ஸை செக் பண்ணி பார்த்தோம் என்றால் ஒரு பார்த்தாலே விளங்கும், ரெண்டாவது தான் சரியாக வருது. ரெண்டாவது தான் கரெக்டான ஆன்சராக வருது. நாங்கள் இந்த ஐடியா இல்லாமலும் விசைகளின் திசைகளை வச்சு கூட எங்களுக்கு இந்த இதுக்கு ஒரு ஆன்சர் போவதுக்கு மேலும் முதலாவது நாங்கள் திசையை மட்டும் பார்த்தோம் என்றால், முதலாவதுல இழுவை நிறை கீழ் நோக்கி தானே, அது ஓகே. இழுவை கீழ் நோக்கி தானே, ஆனால் இழுவை வந்து மேல் நோக்கி இருக்கணும் அந்த கோணத்தில். ஆகவே முதலாவது வரையலாம். இப்போ நாங்கள் ஆல்ரெடி செகண்டே நாங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தோம்டா, டபிள்யூ கீழ் நோக்கி, ஆர் இந்த திசையில், டி இடைவெளியை மேல் நோக்கி. ஆகவே ரெண்டாவது கரெக்டடு வந்துடும். நீங்கள் 3, 4 செக் பண்ணி பார்த்தென்றால் 3, 4 இப்போ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு விளங்க போகிற ஆறு வந்து இங்கே பாருங்க, மூணாவதுல ஆறு வந்து இப்படி ஒரு கோணத்தில் வர்றது, அப்படி வர்றதுக்கு இயலா. நாலாவது நீங்கள் செக் பண்ணால் ஆறானது மேல் நோக்கி வர போகிறது. இல்லாடிகளுக்கு வந்து இந்த 3, 4 வந்து ஒரு சமபக்க முக்கோணி தானே, சரியா? சமபக்க முக்கோணி. அப்போ அதாவது பார்த்தாவளுக்கும் ஒரு 60 பாகையில் காணப்பட போகிற ஒவ்வொன்று சமபக்க முக்கோணி, ஈக்குவேட்டல் ட்ரையாங்கல். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு ஆனால் இங்கே வந்து பாருங்க, இங்கு தாக்குற விஷயங்களுக்கு இடையில 60 பாகை இருக்கா? 3 விஷயங்களுக்கு இடையில 60 பாகை இல்லை. ஆகவே இதுவும் வரையலாம். இப்போ 4 ஆட்டோமேட்டிக்காக வரையலாம். என்னடாக்க திசை 6 திசை. அப்போ அதாவது 3, 4 வரையில அந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல் வரையால் சமபக்க முக்கோணி வரையால் வரையலாம். 5வது ஏன் வரையலாம் என்றால், 5வது பாருங்க, ஒன்று தொடர்ச்சி தன்மை ஒன்று இல்லை. ஒரு கண்டினியூட்டி, ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு தொடர்ச்சி தன்மை ஒன்று இங்கே இல்லை. இல்லைங்களா? இப்போ இங்கே ஒரு முடிவிடம் டி இப்படி போகுது, ஆறு இங்கே வருது, நீட்டினண்டால் அதே இடத்துக்கு போய் சேரணும். ஆனால் இங்கே அப்படி போகிறது இல்லை. விலகினா அப்போ இங்கே வந்து அதே புள்ளிக்கு ஆரம்பித்த புள்ளிக்கே விசை முக்கோணி போகணும். அதாவது காவி கூட்டில் நாங்கள் செய்யறோம்னா எங்கே ஆரம்பித்தோம் அங்கேயே போய் முடியணும். இங்கே அப்படி இல்லாதபடியால் 5வது வரவு இயலாம். ஆகவே எங்களுக்கு செகண்ட் தான் ஆன்சர் 2 போகிறதுக்கு இயலும். விசை முக்கோணியை கீறாமல் கூட எங்களுக்கு ஒரு பொதுவாக திங்க் பண்ணினாலும் ஆன்சர் போகிறதுக்கே இயலும் தான் நீங்கள். ஆனால் விசை முக்கோணியை நான் உங்களுக்கு கீறி காட்டிட்டேன். ஸோ அந்த ஐடியா படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆனது 4 எங்களுக்கு செல்லும். இப்போ நான் 15வது கேள்வி பார்ப்போம். இதில் பாருங்க, நிலைக்குத்தாக மேல் நோக்கி எறியப்படும் கல்லொன்று அதனது பாதையில் உள்ள ஒரு சிறிய எண்ணலை அது எரியப்பட்ட கணத்திலிருந்து 1 செகண்டின் பின்னர் அதன் மேல் நோக்கிய பயணத்திலும், பெரிஞ்சு 1 செகண்ட் பின்னர் மேல் நோக்கிய பயணத்திலும், எரியப்பட்டு 3 செகண்டின் பின்னர் அதன் கீழ் நோக்கிய பயணத்தின் போதும் சந்திக்குமாயின் தரையில் இருந்தான ஜன்னலின் உயரம் என்ன? சரி, ரைட். அப்போ இது ஒரு உண்மையில ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேள்வி ஒன்றுதான். நம்ம கொஞ்சம் திங்க் பண்ண சரியாக திங்க் பண்ணாக்க ஆன்சர் எடுக்கிறதுக்கு இயலும். எங்களுக்கு வந்து நாங்கள் இதான் ஜன்னல் எடுப்போம். எங்களுக்கு கேட்டது ஜன்னலுக்கான உயரம் h தான்
என்னென்று கேள்வி. ஜன்னலுக்கான உயரம். பொருளை நாங்கள் எரியும் போது இப்படி போவார், அதிக உயரத்தை அடைந்து மீண்டும் நிலத்தை வந்து அடையும். இதுதான் கல்லிட இயக்கப்பாதை. அப்போ எரியப்படுகிற நேரம் வந்து எங்களுக்கு எரியல் வேகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. சரி, நாங்கள் ஒரு எரியல் வேகத்தை நாங்கள் யூன்னு எடுப்போமே, யூ வேகத்தோடு எரிஞ்சால் எங்களுக்கு தெரியும் அதிக ஒரு புள்ளியில் வந்து அதில் வேகம், இறுதி வேகம் 0 என்று தெரியும். அப்போ எரிஞ்சு ஒரு செகண்டில் ஜன்னலை அடையுது, மேல் நோக்கிய இயக்கத்தில் ஜன்னலை அடையுதுன்னு சொல்லியிருக்கு. ரைட். அப்போ இங்கே வார நேரம் t = 1 செகண்ட் வரும். முதலாவது பாருங்க, முதலாவது போகும்போது t = 1 செகண்ட் வரும். திரும்பி வார நேரம் t = 3 செகண்ட். t = 3 செகண்ட் எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கு, அதாவது ஜன்னலை கடந்து மேல் நோக்கி செல்லும் போதும் கீழ் நோக்கி வரும்போதும் அதுக்கு இடைப்பட்ட நேரம் வந்து 2 செகண்ட் நேரம் எடுக்குது. சரியா? கெப் வந்து 2 செகண்ட். 2 செகண்ட் டைம் கெப் கொண்டு அங்கே காணப்பட போகிற இடைவெளியோடு காணப்பட போகுது. இப்போ இது அர்த்தம் என்னென்றால், இவர் மேல் நோக்கி 1 செகண்ட் நேரம் எடுத்து மேல் நோக்கி, அதாவது இங்கிருந்து மேல் நோக்கி 1 செகண்டும் கீழ் நோக்கி வர்றதுக்கு இன்னொரு செகண்டும் எடுக்கிறாரு. மொத்தமாக மேல் நோக்கி 1 செகண்ட், கீழ் நோக்கி இன்னொரு செகண்ட் நேரம் எடுக்க போறாரு. அப்போ அந்த ஐடியாவை அப்படி என்றால் பாருங்க, அப்படி அர்த்தம் என்னென்றால், ஆரம்பத்தில் t = 0 இருந்து நாங்கள் ஆரம்பித்தோம் என்றால் மொத்தமாக அதிகர் புள்ளியை அடையத்துக்கு 2 செகண்ட் நேரம் எடுக்க போறாரு. 2 செகண்ட் நேரத்தில் அதிகர் புள்ளி அடைய போறாரு. சரி, ரைட். இப்போ எங்களுக்கு தெரியும், மேல் நோக்கி செல்லும் போது ஒவ்வொரு செகண்டிலும் பொருளின் வேகம் 10 ms - 1 அதிகரிக்கும், குறையும், குறையும் என்று தெரியும். அதேபோல் கீழ் நோக்கி செல்லும் போது ஒவ்வொரு செகண்டும் 10 ms - 1 வேகம் அதிகரிக்கும் என்றும் தெரியும். அப்ப அதிகர் புள்ளியிலிருந்து 1 செகண்ட்ல இதோட வேகம் என்னவா இருக்கும்? அதிகர் புள்ளியிலிருந்து ஜன்னலை அடையும் போது 1 செகண்ட் தான் என்ன இருக்க போறாரு. ஆகவே 1 செகண்ட்ல இப்போ 0ல இருந்து அவருடைய வேகம் 10 ms - 1 மாறும். 0 to 10 m/s மாறப்போகுது. அப்ப அதே போல நிலத்தை அடிக்கும் போது அதோட நேரம், நிலத்தை அடிக்கிறதுக்கு இன்னும் 1 செகண்ட் தானே. பாருங்க, ஆரம்பத்துல இருந்து t = 0ல இருந்து 1 செகண்ட் தான் ஜன்னலை அடிக்கிறதுக்கு வந்தேன். அதே போல நான் கீழ் நோக்கி இயக்கத்தை பார்க்கும்போது ஜன்னல்ல இருந்து நிலத்தை அடிக்கிறதுக்கும் இன்னும் 1 செகண்ட் எடுக்க போறாரு. அப்ப மொத்தமாக 20 ms - 1 அதோட வேகமாக இருக்க போகுது. சரியோ? ரைட். அப்ப இந்த ஐடியா கிளியர் என்றால் எங்களுக்கு இந்த எச்சை வந்து ஈஸியாக காணதுக்கு இயலும். ஓகே, இப்போ நாங்கள் பார்ப்போம் எச்சை நாங்கள் எப்படி பார்க்கணும்னு பார்ப்போம். ரைட். இப்போ நீங்கள் பாருங்க, நாங்கள் ஆல்ரெடி கதைச்சது போல இப்போ நான் நிலத்தை அடிக்கிற நேரம், அதாவது கீழ் நோக்கி வார நேரத்தில் சராசரி வேகம், அதாவது இதுல தெரிந்த S சராசரி வேகம் u + v/2 தர நேரம் t, அந்த சமன்பாடை போட்டு எனக்கு எஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இயலும். அப்போ நான் வந்து கீழ் நோக்கி வரும் இயக்கத்தில் இந்த புள்ளியிலிருந்து, அதாவது 3வது செகண்ட்ல இருந்து கீழே 4வது செகண்ட் t = 4 வரும் தானே, இந்த 4வது செகண்ட் வரையான, அதாவது நிலத்தை மீண்டும் அடுக்கிற நேரம் 4வது செகண்ட் வரையான இயக்கத்திற்கு S = u + v/2 t போட போறேன். அப்போ இந்த இடத்துல வந்து 3வது, அதாவது இந்த புள்ளியில u வந்து 10 இருக்கும், v வந்து 20, ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரித்து எடுத்த நேரம் 1 செகண்ட். 10 2 30, 30 அரைவாசி வந்து 15, 15ல் 1 15 மீட்டர். ஆகவே S ஆனது 15 மீட்டர். அதாவது இது உயரம் h = 15 மீட்டர் என்று வரும். ஸோ ஆகவே நாங்கள் ஆன்சரை நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் என்றால் 3வது விடையாக வரும் 15 மீட்டர்.
ஸோ மூன்றாவது விடை 15 மீட்டர் என்று வரும் மூன்றாவது ஆன்சர். ரைட்.